வணக்கம். ஸ்ரிஷா ஐயங்கார்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, சட்டுன்னு ஒரு 10 to 15 மினிட்ஸில் ஒரு ரசம். அதுக்கு இந்த மாதிரி பெரிய தக்காளி, ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு புளி சேர்த்த கத்திரிக்காய், வெறும் புளி தண்ணி சேர்த்து, அப்புறம் எந்த பொடியும் போடாமல் மிளகா போட்டு நம்ம ஒரு கத்திரிக்காய் பண்ண போகிறோம். இது சவ் தேங்காய் போட்டு ஒரு கறி. ரசத்துக்கு நான் தக்காளியை கட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு ஜாரில் இதில் நான் பெரிய பெரிய தக்காளி 3 தக்காளி போட்டிருக்கேன். நீங்கள் தக்காளி கம்மி பண்ணியிருந்தீங்களாக்கா புளியை ஜாஸ்தி சேர்த்துக்கணும். நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி. இப்போ இதில் அரைக்கிறதுக்கு கலருக்கு இந்த வெடிகிரி மிளகா, காரத்துக்கு ஒரே ஒரு மிளகா, அப்புறம் நல்லா ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா, ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா, அதே ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு. இது பருப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது, இந்த அரைக்கிறது தான். அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, ஒரு 3/4 ஸ்பூனு மிளகு, ஒரு அதே 3/4 ஸ்பூன் சீரகம். இதை முதல்ல பவுடர் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி ஒன்றும் பாதியமாக தான் அரைச்சிட்டுருக்கேன். நான் ஃபுல்லாக நைஸாக அரைக்கலை. நைஸாக அரைக்க வேண்டாம். அப்போ நம்ம தக்காளியும் சேர்த்து நம்ம இதில் போட்டு அரைக்க போகிறோம். இப்போ இந்த 3 தக்காளி, நான் எங்கள் ஆற்றுக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறேன். உங்களுக்கு கம்மியாக வேணும்னா தக்காளி கம்மியாக பண்ணிக்கலாம். இந்த ரசத்துக்கு தேவையான இப்போ கொஞ்சம் உப்பு போடுறேன். அப்புறம் நம்ம தண்ணிலாம் வளாவி சேர்ப்போம், அப்போ பார்த்து இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை நம்ம இன்னும் கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். கருவேப்பிலை மறந்துட்டேன். என்ன ஒரு இனுக்கு கருவேப்பிலை. இந்த கடாயில் நல்லா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் அது உருகட்டும். சேர்த்து பாருங்கள், தக்காளி சேர்த்து நல்லா குறந்தான் அரைச்சிருக்கேன். இதை பாருங்கள், இது ரொம்ப குழம்பு மாதிரி இருக்கவே இருக்காது. தண்ணியாகவும் இருக்கும், சேர்ந்ததுன்னா குழம்பாகவும் இருக்கும், ரெண்டுமே சேர்ந்து வரும். இதில் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நான் கலருக்கு வெடிகிரி மிளகா போட்டேன். உங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம், கார மிளகா போடுறோன்னாக்கா கார மிளகா மட்டும் போட்டுக்கலாம். நான் கலருக்காக கொஞ்சம் அந்த கர்நாடகா ரசம் மாதிரி இருக்கும், அதுக்காக தான் நான் போட்டேன். நெய் நல்லா சுட்டுட்டு இப்போ நல்லா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, நல்லா கருவேப்பிலை, அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. இப்போ இந்த அரைச்சி வச்ச விழுது, இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இந்த நெய்யில் வதக்கி விட்டால் போகிறோம், ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை. நம்ம கொதிக்க விடும்போது அப்படியே நல்லா வெந்துடும் உங்களுக்கு. இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, போட்டோம். நம்ம உப்பெல்லாம் சேர்த்துட்டோம். நம்ம தண்ணியெலாம் வளாவிட்டு அதுக்கப்புறமா பார்த்துக்கணும் எவ்வளோ உப்பு வேணும் இருந்தாலும் சேர்த்து போட்டுக்கணும். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு இந்த தண்ணியாக புளி, இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக விடுறேன், கெட்டி புளியே இல்லை. ஏன்னா நான் தக்காளி நிறையா போட்டிருக்கேன். தண்ணியான புளி, அப்புறம் இந்த ஜாரு அலம்னது, அவ்வளோதான். எல்லாம் சேர்த்துட்டிங்கன்னா ரசமே ரெடி. இது சாப்பிட்டு பார்த்துட்டு தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கணுமா என்னன்னு பண்ணிக்கலாம், உப்பை சேர்த்துக்கணுமா எல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டேன். பாருங்கள், கொஞ்சம் புளிப்பு இருந்தது, தண்ணி விட்டேன். கொஞ்சம் உப்பு கூட போடணும், உப்பும் போடல. இங்கே பாருங்கள், உளுண்டு உப்பு போடுறேன். இப்போ என்ன பண்ணணும், இந்த சின்ன பர்னரில் இருக்குது பார்த்தீங்களா, அடுப்பு சிம்மில் வச்சிடணும். வச்சுட்டு இதை தூக்கி அப்படியே அந்த பக்கம் போட்டுடணும், அவ்வளோதான்.
அப்படியே நுரைச்சிட்டு வந்ததுன்னா மேலே கொத்தமல்லி போட்டுட்டு பெருங்காய பொடி போட்டோம்னா சூப்பராக ரசம் ரெடி ஆகிடும். இங்கே ரசம் அது வச்சுருக்கேன். இந்த சைடு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த கத்திரிக்காய் நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கும் கடுகு, இப்படி பொரியிற சமயத்தில் உளுந்து, கொஞ்சம் கடலைப்பருப்பு, இப்படி செவந்து வர சமயத்துலேயே நல்லா கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம், இந்த கத்திரிக்காய் எப்படி பெரிய பெரிய கத்திரிக்காய் 3 கத்திரிக்காய் எடுத்துட்டேன். இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தது, இது சின்னதாக இருந்தது, இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தது. மஞ்சள் பொடி, இந்த காய்க்கு தேவையான இது மிளகாயை போட மறந்துட்டேன். எண்ணெயை கொண்டுட்டு இந்த மிளகாய் காரத்துக்கு முதல்ல மிளகாயை போட்டுட்டு அப்புறமா காய் போட்டுக்கோங்க. இந்த காய்க்கு தேவையான உப்பு இப்போ எல்லாம் கலந்து விட்டுட்டோம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இங்கே பாருங்கள் தண்ணி, இதுக்கும் புளி தண்ணி கொஞ்சமாக ஒரு ரொம்ப சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி தண்ணி, அவ்வளோதான். அப்படியே சிம்மில் வச்சுட்டோம்னா அப்படியே காய் அந்த எண்ணெயிலே அப்படியே வெந்து போயிடும். இந்த எண்ணெய் இந்த புளி தண்ணி அதிலே காய் வெந்துடும். இந்த பக்கம் நம்ம ரசம் பாருங்கள் அப்படியே நுரைச்சிட்டு வருது. நான் இன்னும் ஆஃப் பண்ணலை, அப்படியே ஃபுல்லாக நுரைச்சின்னு வரணும். வந்த அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணலாம். அதுக்குள்ளே இந்த இடத்துல ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம இந்த சௌச்சௌ அது தாளிச்சிடலாம். அதுக்கு கடுகு உளுந்து மட்டும் போகிறோம். கடுகு உளுந்து, சவக்கிற சமயத்தில் மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம், இந்த சௌச்சௌ, இந்த காய்க்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக லைட்டாக மஞ்சள் பொடி, நிறைய இல்லை, லைட்டாக மஞ்சள் பொடி. இது வேகணும், அதனால் கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி. அவ்வளோதான், இது வேகட்டும். வெந்த அப்புறம் அப்படியே தேங்காய் போட்டு இறக்கிட வேண்டியதுதான். இங்கே பாருங்க நடுவில் அப்படியே நுரைச்சிட்டு வருது. நான் கேஸை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா ஒரு 1/2 ஸ்பூனுக்கு பெருங்காய பொடி, கொத்தமல்லி நிறைய. அவ்வளோதான். இந்த ரசம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஜோராக இருக்கும் இந்த ரசம். இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம கத்திரிக்காய் பாருங்கள், நம்ம விட்ட எண்ணெயெல்லாம் அப்படியே கோத்துட்டு சூப்பராக வந்துடுது. இதுக்கு மேலே உங்களுக்கு பொடி வேணும்னா சாம்பார் பொடி போடலாம், ரெட் சில்லி பவுடர், மிளகா பொடி போடலாம், அப்புறம் கறி மேல் பொடியும் போடலாம். இந்த காரம் போடலைன்னா மேலே பொடி போட்டதுனாலும் போட்டுக்கலாம். நான் இந்த மிளகாயோடு தான் விட போகிறேன். அவ்வளோதான், சூப்பரான ஒரு கத்திரிக்காய் புளி சேர்த்த கறி ரெடி ஆகிடுது. சௌச்சௌ நல்லா வெந்துடுச்சு. நம்ம விட்ட தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடுச்சு, நல்லா சுண்டிட்டு. இப்போ என்ன பண்ணலாம், தேங்காய் போட்டுக்கலாம். எந்த பருப்பு கூட போட்டுக்கலாம், துவரம் பருப்பு போடலாம், பயத்தம்பருப்பு போடலாம்,
பருப்பு போட்டு கூட பண்ணலாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சௌசௌ தேங்காய் போட்ட ஒரு கறி ரெடி ஆகிடும். இன்றைக்கி ரொம்ப சூப்பரான லஞ்சு. சிம்பிளாக ஒரு ரசம் குயிக்காக ஒரு 10 to 15 மினிட்ஸில் பண்ணுறது. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அப்புறம் வந்து கத்திரிக்காய் புளி சேர்த்த ஒரு கறி, அப்புறம் சௌசௌ தேங்காய் போட்ட கறி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.